ஓகே. சரி. இப்போ கான்ஸ்டிடியூஷன் ஒண்ணு என்ன வேணும்? கான்ஸ்டிட்யூண்ட் அசெம்பிளின்னு ஒண்ணு வேணுமா? ஓகே. அரசியல் நிர்ணய சபை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வேணும். இல்லையா? ஸோ அப்படி ஒண்ணு இருந்தா தான் என்ன பண்ண முடியும் நம்மளால? நமக்கான கான்ஸ்டிடியூஷன நம்மளால உருவாக்கிக்க முடியும். சரியா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்ம கான்ஸ்டிட்யூண்ட் அசெம்பிளி வந்து அமைக்கணும். ஓகே. கான்ஸ்டிடியூஷன் நம்ம வந்து உருவாக்குறதுக்கு முன்னாடி கான்ஸ்டிட்யூண்ட் அசெம்பிளின்னு ஒண்ணு அமைக்கணும். அப்பதான் கான்ஸ்டிடியூஷன் வந்து நம்ம வந்து உருவாக்க முடியும். சரிங்களா? ஸோ அப்போ கான்ஸ்டிடியூஷன் டிமாண்ட் ஃபார் கான்ஸ்டிட்யூண்ட் அசெம்பிளி. அப்போ நம்ம கான்ஸ்டிடியூஷன் உருவாக்கணும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? கான்ஸ்டிட்யூண்ட் அசெம்பிளி உருவாக்கணும். அப்போ அதுக்கான டிமாண்ட் வந்து எப்போலேருந்து ரைஸ் ஆச்சு அப்படின்ற ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எப்படி கான்ஸ்டியூண்ட் அசெம்பிளி உருவாச்சு அதுக்கப்புறம் அந்த கான்ஸ்டியூண்ட் அசெம்பிளி வந்து எப்படி நம்மளுக்கான கான்ஸ்டியூஷன் வந்து உருவாக்குனாங்க அப்படின்றத நம்மளால ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம இதுலேருந்து பார்க்குறோம். சரியா? சரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைமன் கமிஷன் ஓகேங்களா? சைமன் கமிஷன் வந்து வந்திருப்பாங்க இல்லையா? எதை பற்றி பார்க்கறதுக்காக? 1919 ஆக்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 பற்றி ஒரு ரிவ்யூ பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ணுவாங்க? பிரிட்டிஷ் சைமன் கமிஷன் ஒன்று வந்து அமைப்பாங்க இல்லையா? அவங்க எப்போ வருவாங்க? 1927. ஓகே. ஸோ அவங்க வரும்போது இந்தியன்ஸ் என்ன பண்ணுவாங்க? இந்தியன்ஸ் வந்து பயங்கரமாக அவங்கள வந்து எதிர்ப்பாங்க, அப்போஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஏன் அப்போஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சைமன் கமிஷனில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே பிரிட்டிஷாக தான் இருப்பாங்க. ஓகேவா? இந்தியன் ரெப்ரசன்டேட்டிவ் யாருமே அதில் வந்து இருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அதனால் வந்து எதிர்ப்பாங்க. ஸோ சரிங்களா? நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துருக்கோம். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் எஸ்ஓஎஸ்னா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஒருத்தர் இருந்திருப்பார். அவர் பேர் வந்து பெர்கன் ஹெட். ஓகேங்களா? இவர் வந்து இந்தியன்ஸ் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பார். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சைமன் கமிஷனை நம்ம அப்போஸ் பண்ணோம் இல்லையா? அப்போஸ் பண்ணதுப்ப இந்த பெர்கின் ஹெட் என்ன சொல்லியிருப்பாருன்னா அதுக்கு நீங்கள் உங்களுக்கு வந்து சொந்தமாக நீங்களே ஒரு கான்ஸ்டியூஷனை உருவாக்குற அளவுக்கு உங்களுக்கு திறமையும் கிடையாது. ஓகேவா? நாங்கள் ஏதாவது பண்ணாலும் எங்களை நீங்கள் பண்ண விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாரு? இந்தியன்ஸ் வந்து இன்டைரக்டாக சேலஞ்சு பண்ணியிருப்பார். உங்களுக்கு வந்து உங்களுக்கான கான்ஸ்டியூஷன் வந்து அமைக்கிற தகுதி வந்து உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். எப்போ? 1927. ஓகேவா? அப்போ தானே இந்த ஈவெண்ட்ஸ்லாம் நடக்குது சைமன் கமிஷன்லாம். ஓகே. ஸோ அப்போ இந்தியன்ஸ் எல்லாம் என்ன வரும்? இந்தியன்ஸுக்கு கோவம் வந்துடும். அது எப்படி நீங்கள் எங்களை பார்த்து அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? எல்லா மேஜர் லீடர்ஸும் டெல்லியில் வந்து மீட் பண்ணுவாங்க. டெல்லியில் மீட் பண்ணி ஒரு ஆல் பார்ட்டி கான்ஃபரன்ஸ் வந்து அங்கே வந்து நடத்துவாங்க. ஓகேவா? ஸோ அதில் தான் என்ன ஆகும் அப்படின்னா நேரு ரிப்போர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து கிரியேட் ஆகும். எப்போ? 1928 ஆகஸ்ட்டில். ஓகேவா? அடுத்த வருஷம். ஸோ இந்த நேரு வந்து யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோத்திலால் நேரு. ஓகேவா? நீங்கள் ஜவஹர்லால் நேரு நினச்சக்கூடாது. ஓகேவா? மோத்திலால் நேரு தான் என்ன பண்ணுறாரு? இந்த ரிப்போர்ட்டை வந்து கிரியேட் பண்ணுறாரு. ஓகேவா? சரி. அப்போ இந்த ரிப்போர்ட் வந்து என்ன சொல்லுது இந்த ரிப்போர்ட் வந்து என்னன்னா நம்மளுக்கான ஒரு கான்ஸ்டியூஷன் மாதிரி. ஓகேவா? அப்போ வந்து என்னென்ன சொல்லுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் சொல்லுச்சு. அதில் வந்து என்னென்னலாம் இருந்துச்சுன்னா அப்போயே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்துச்சு. சரிங்களா? இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி அதை பற்றி சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் நம்ம படிப்போம் பின்னாடி. இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி அதாவது ஜுடிஷியரி வந்து எந்த ஒரு குறுக்கீடும் இல்லாமல் ஃப்ரீயாக வேலை செய்கிறது அதான் வந்து இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. சரிங்களா? இதெல்லாம் வந்து சொல்லியிருப்பார். ஓகேவா? இதெல்லாம் சொல்லி அவர் ரிப்போர்ட்டாக வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. என்னது? நேரு ரிப்போர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. சரி. இந்த நேரு ரிப்போர்ட் வந்து ஆனால் வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ப்ராப்ளம்ஸ் வந்து இருந்துச்சு. ஆனால் நான் சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி எஃப்ஆர் இருந்துச்சு, இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு 2 விஷயம் வந்து ப்ராப்ளம் வந்து கிரியேட் பண்ணுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து டொமினியன் ஸ்டேட்டஸ், இன்னொன்று வந்து எண்டு செப்பரேட் எலக்டோரேட் அப்படின்னு சொல்லி இது ரெண்டுக்குமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க இந்த நேரு ரிப்போர்ட்டில். சரியா? ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செப்பரேட் எலக்டரேட் எண்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? இது வந்து முஸ்லீம் லீக் வந்து பிடிக்கல. ஏன்? ஏன்னா அவங்களுக்கு வந்து 1909 நம்ம வந்து பார்த்துருப்போம் இல்லையா? கம்யூனல் எலக்டரேட்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க? முஸ்லீம் லீக்குக்கு தனி தொகுதி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நான் வந்து 1909 ஆக்டில் நான் வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு. ஓகேவா? அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அதனால அவங்களுக்கு வந்து தனியாகவே வந்து செப்பரேட் எலக்டரேட்டே இருக்கும். இப்போ வந்து இந்த நேரு ரிப்போர்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா எண்டு செப்பரேட் எலக்டரேட் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து முஸ்லீம் லீக் வந்து பிடிக்கல. இன்னொன்று டொமினியன் ஸ்டேட்டஸ்.
இது வந்து அவரோட பையன் ஜவஹர்லால் நேருக்கே பிடிக்கல. ஜவஹர்லால் நேரு, போஸு இவங்களுக்குலாம் வந்து பிடிக்கல. சுபாஷ் சந்திர போஸ் இருக்கார் இல்லையா? அவங்களுக்குலாம் வந்து பிடிக்கல. சரிங்களா? என்ன டொமினியன் ஸ்டேட்டஸ்னா என்னது? டொமினியன் ஸ்டேட்டஸ்னா என்னன்னா, நம்ம வந்து செல்ஃப் ரூல் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆனா பிரிட்டிஷ் கீழே தான் நம்ம இருப்போம். ஓகே, பிரிட்டிஷ் கீழே தான் இருந்து நம்ம வந்து செல்ஃப் ரூல் வந்து நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அது எப்படின்னா நமக்கான ஆட்சியை வந்து நம்மளே பண்ணிக்கலாம், நமக்கான சட்டத்தை வந்து நம்மளே போட்டுக்கலாம். ஆனால் நம்மளோட ஹெட்டாக யார் இருப்பா? பிரிட்டிஷ் க்ரௌன் தான் இருப்பாங்க. புரியுதுங்களா? டாமினியன் ஸ்டேட்டஸ்னா என்னதுன்னு? அப்போ நம்மளுக்கு ஃபுல் இண்டிபெண்டன்ஸ்ன்றது கிடையாது டாமினியன் ஸ்டேட்டஸில். அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் டாமினியன் ஸ்டேட்டஸுக்கு. இப்போ வந்து நம்ம வந்து வாடகை வீட்டில் இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி இப்போ சொந்த வீட்டில் இருக்கோன்னா அந்த வீடு என் பேரில் தான் இருக்குது, அந்த லேண்ட் என் பேரில் தான் இருக்குது, நான் அந்த வீட்டோட ஓனர்னா தான் நான் அந்த வீட்டில் வந்து இருக்கேன். இது வந்து சொந்த வீடு. இப்போ வாடகை வீடுனா என்னது? இன்னொருத்தர் பேரில் வந்து லேண்ட் இருக்குது, வீடு இருக்குது, எல்லாமே இருக்குது. நான் அந்த வீட்டில் தான் இருக்கேன். பட் ஆனால் அது என்னோட வீடு கிடையாது. ஓகேவா? அதுதான் இது வந்து நான் எக்ஸாக்டாக வந்து இதான் வந்து அர்த்தமாக வராது, உங்களுக்கு புரிகிறதுக்காண்டி சொல்கிறேன் நான். ஓகேவா? ஸோ இதை வந்து அப்படியே எடுத்துக்காதீங்க. ஓகே, அதான் வந்து டொமினியன் ஸ்டேட்டஸ். ஓகேவா? சரி, அப்போ இவங்களாம் என்ன கேட்டாங்க? ஜவஹர்லால் நேரு, போஸ்லாம் என்ன கேட்டாங்கன்னா, நம்ம இப்போ ஃபுல் இண்டிபெண்டன்ஸுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கோம், நீங்கள் என்ன இப்போ போய் டொமினியன் ஸ்டேட்டஸ் கொடுக்குறேன், டொமினியன் ஸ்டேட்டஸ்க்கு போய் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி இந்த நேரு ரிப்போர்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகலை. சரிங்களா? சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து 1928, 29 அப்போ அந்த டைமில் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இட் வாஸ் இன் 1934. ஓகேவா? கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படின்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணணும். அதாவது நான் சொன்னேன் இல்லையா, நமக்கான அரசியல் நிர்ணய சபை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றை வந்து நம்ம ஃபஸ்ட்டு உருவாக்கணும். ஏன்னா அது உருவாக்குனா தானே நம்மளுக்கான கான்ஸ்டியூஷனை வந்து உருவாக்க முடியும் நம்மளால். ஸோ அதனால் அது வந்து யார் சொன்னா அப்படின்னா எம்என் ராய் சொன்னார் 1934. அவர் வந்து கம்யூனிஸ்ட் மூவ்மெண்ட்டில் ஒரு லீடராக இருந்தார். ஓகேவா? இவர் தான் ஃபஸ்ட்டு 1934 வந்து சொன்னார் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படின்னு சொல்லி சொன்னார். ஓகேவா? சரி, அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 1935 இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து டிமாண்ட் பண்ணாங்க, கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிக்கு வந்து டிமாண்ட் பண்ணாங்க. ஓகேவா? டு ஃப்ரேம் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிக்கு வந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்க, டிமாண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அஃபிஷியலாக. ஓகேவா? இது வந்து ஒரு ஆர்கனைசேஷனாக இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ன்றது டிமாண்ட் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள் 1938 ஜவஹர்லால் நேரு சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஃப்ரீ இந்தியா மஸ்ட் பி ஃப்ரேம்டு விதவுட் அவுட் சைட் இன்டர்ஃபரன்ஸ் பை கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி எலெக்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். கான்ஸ்டியூண்ட் அசம்பிளின்னு ஒன்று கிரியேட் பண்ணணும். எப்படி கிரியேட் பண்ணணும்? எலெக்ஷன் மூலியமாக கிரியேட் பண்ணணும். யார் அதில் ஓட்டு போடணும்? அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ்னால் இப்போ இருக்கு இல்லையா, அதுதான். என்ன அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு மேலே, இப்போ 18னா 18, 21னா 21, அந்த மாதிரி ஏஜுக்கு மேலே உள்ளவங்க எல்லாருமே ஓட்டு போட்டு எலெக்ஷன் மூலியமாக ஓட்டு போட்டு இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியை தேர்ந்தெடுக்கணும். ஓகேவா? அதில் இந்தியன்ஸ் மட்டும்தான் இருக்கணும். இந்தியா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா மஸ்ட் பி ஃப்ரேம் விதவுட் அவுட் சைட் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னா என்ன, அது இந்தியன்ஸ் தான் இருக்கணும் இந்த இதில். இப்படி ஒரு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து நம்ம வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா? ஜவஹர்லால் நேரு வந்து சொல்கிறார். ஓகேவா? இது இப்போ 1938. ஓகே, அவர் எம்என் ராய் 1934, காங்கிரஸ் 1935, இவர் 1938 சொல்கிறார். 1939 லென்லித் கோன்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இன்னொரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா 1939 1945 வரைக்கும் செகண்ட் வேர்ல்டு வார். ஓகேவா? செகண்ட் வேர்ல்டு வார் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா. ஸோ செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்தில் லின்லித் கோன்றவர் தான் அப்போ வந்து இங்கே வைஸ்ராயாக இருக்கார். அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, இந்தியன்ஸை கேட்காமையே இந்தியன்ஸ் வந்து எங்களுக்கு வந்து இந்த வாரில் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இந்தியன்ஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இங்கே உள்ள லீடர்ஸ், ஐஎன்சியில் உள்ள லீடர்ஸோ இல்லை இங்கே உள்ள மற்ற லீடர்ஸ் யார்ட்டையுமே கேட்காம அவரே அறிவிச்சிருவார். ஓகேவா? இந்தியா வில் பார்ட்டிசிபேட் இன் செகண்ட் வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்லிடுவார். இது வந்து இங்கே யாருக்குமே பிடிக்காது. யாரும் நம்ம இந்தியன் லீடர்ஸ் யாருக்குமே பிடிக்காது.
ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 1937 எலெக்ஷன் நடந்திருக்கும் இல்லையா? நம்ம 1935 ஆக்டில் பார்த்தோம். 1937 எலெக்ஷன் நடக்கும். அந்த எலெக்ஷன் நடந்ததில் 1939 எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ரிசைன் பண்ணிடுவாங்க. காங்கிரஸ் வந்து ரிசைன் பண்ணிடுவாங்க, காங்கிரஸில் உள்ள எல்லாருமே. ஓகேவா? ஸோ மொத்தம் வந்து 11 இதில் வந்து 8 இதில் வந்து காங்கிரஸ் இருப்பாங்க. 11 ப்ராவின்சஸில் 8 ப்ராவின்சஸில் வந்து காங்கிரஸ் இருப்பாங்க. எல்லாத்துலேயுமே ரிசைன் பண்ணிடுவாங்க 1939. ஓகேவா? சரி. இப்போ நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காங்கிரஸ் தான் வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு பிரதிநிதி மாதிரி, இந்தியாவோட மக்களுக்கு காங்கிரஸ் தான் வந்து என்னது, பிரிட்டிஷ்ட ஒரு பிரதிநிதி மாதிரி. ஸோ அப்போ 8 இடத்துல இவங்க வந்து ரிசைன் பண்ணிட்டாங்கன்னா, இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க. இப்போ அங்கே நம்ம ஆளுங்கள் வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறப்போ ஒரு நல்லா ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணுவாங்களா, நல்லா ஃபைட் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு என்ன வரும், நம்ம தலைவர்களை வந்து அவமானப்படுத்திட்டாங்க, நம்ம தலைவர்கள் கேட்காமே நம்ம வந்து போரில் வந்து ஈடுபடுவோம்னு சொல்லி பிரிட்டிஷ் அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் கோவம் வரும் இல்லையா? இந்த ஆர்மியில் உள்ளவங்களுக்குலாம், நம்ம ஆளுங்களுக்குலாம், சரி, இந்தியன் சோல்ஜர்ஸ்க்குலாம் கோவம் வரும் இல்லையா? ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்போ இந்தியன்ஸ் வந்து கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தணும். ஓகேவா? கொஞ்சம் அமைதிப்படுத்தணும், கொஞ்சம் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும் இல்லையா? அப்போ தான் அவங்க வந்து கொஞ்சம் சமாதானம் ஆவாங்க. அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆகஸ்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வராங்க. எப்போ கொண்டு வராங்க பாருங்கள், 8th August 1940. இது ஆகஸ்ட் மாதம் கொண்டு வரனால இதுக்கு பேர் என்னது, ஆகஸ்ட் ஆஃபர். ஓகேவா? ஆகஸ்ட் நன்கொடை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதை வந்து கொண்டு வராங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த டிமாண்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ நேரு கேட்டு, ஐஎன்சி கேட்டு, எம்என் ராய் கேட்டு, அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டு, கடைசியாக இப்போ 1940 தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க, ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை வந்து செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஆனால் இதை வந்து நம்ம ஆளுங்க வந்து ஏற்றுக்கல. ஏன் ஏற்றுக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஆகஸ்ட் ஆஃபர் இதில் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஆகஸ்ட் ஆஃபர் என்ன சொன்னாங்க, கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து உருவாக்கப்படும், வில் பி கிரியேட்டட். ஓகே, எப்போ, ஆஃப்டர் செகண்டு வேர்ல்டு வார். இதில் வந்து மெஜாரிட்டி வந்து இந்தியன்ஸாக இருப்பாங்க. அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் கிரியேட் பண்ணுறாங்களா அசம்பிளி, மெஜாரிட்டி வில் பி இந்தியன்ஸ். அப்போ என்ன அர்த்தம், பிரிட்டிஷர்ஸும் இருப்பாங்க, ஆல்சோ பிரிட்டிஷர்ஸ். ஓகேவா? ஸோ இப்படி இருந்ததுனால என்ன ஆயிடுச்சு, யாருமே ஒத்துக்கல. ஃபஸ்ட்டு இந்த ஆஃப்டர் செகண்ட் வேர்ல்டு வார்ன்றதையும் ஒத்துக்கல, மெஜாரிட்டி வில் பி இந்தியன்ஸையும் ஒத்துக்கல. எல்லாருமே இந்தியன்ஸாக இருக்கணுன்றோம், நீங்கள் என்ன மெஜாரிட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அதனால இந்த ஆகஸ்ட் ஆஃபரை என்ன பண்ணலாம், இந்தியன்ஸ் வந்து ஏற்றுக்கல. இந்தியன்ஸ் டிட் நாட் அக்செப்ட். ஓகேவா? சரி, இது எப்போ நடக்குது, ஆகஸ்ட் 1940 நடக்குது. சரிங்களா? சரி, இப்போது அதுக்கப்புறம் ஒன்று கொண்டு வராங்க. இப்போயும் வந்து செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஓகே, இப்போ என்ன கொண்டு வராங்க பாருங்கள், 1942 ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் அப்படின்ற ஒரு தலைமையில் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து ஒரு மெம்பர் ஆஃப் கேபினெட் அவர். ஓகேவா? அவர் என்ன பண்ணுறாரு, இந்தியாவுக்கு வராரு. ஓகேவா? அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் வேர்ல்டு வார் கேம் டு இந்தியா, டிராஃப்ட் ப்ரொபோசல் ஆஃப் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆன் ஃப்ரேமிங் தி இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டியூஷன் டு பி அடாப்டட் ஆஃப்டர் வேர்ல்டு வார் 2. இவரும் அதே தான் சொல்கிறார். இது எப்போ நடக்குது, 1942. இது 1940 ஆகஸ்ட் ஆஃபர். ஓகேவா? ஸோ வந்து கிரிப்ஸ் ப்ரொபோசல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்ஸ் ப்ரொபோசல். சரி, இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுலேயும் அதே தான், வில் பி கிரியேட்டட் ஆஃப்டர் செகண்ட் வேர்ல்டு வார். அதே குருமா தான். ஓகேவா? இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல் வில் பி இந்தியன்ஸ்.
ஆனால் இதில் ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க. என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது மெம்பர்ஸ் ஓகேவா? மெம்பர்ஸ் ஆல் வில் பி இந்தியன்ஸ். என்ன கண்டிஷன் வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஃபென்ஸ் இருக்கு இல்லையா? டிஃபென்ஸ் வந்து பிரிட்டிஷ் கையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இது மட்டும் டிஃபென்ஸு அப்புறம் கவர்னர் ஜெனரலுக்கான பவர் வந்து அப்படியே தான் இருக்கும். பவர் வில் ரிமைன். இது ரெண்டையும் வந்து சொல்கிறாங்க ஓகேவா? ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன யூஸ் இருக்குது? மறுபடியும் அதே தானே ஓகேவா? என்ன ஒன்று இந்தியன்ஸ் வந்து இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க அவ்வளோதான். ஆனால் அதுலேயும் பாருங்கள் டிஃபென்ஸையும் கவர்னர் ஜெனரல் பவரும் அப்படியே தான் ப்ரிவேல் ஆகும், அதில் ஒன்றும் மாற்றம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அவங்க தான் திருப்பி இருக்க போகிறாங்கன்னு அர்த்தம். இதையும் வந்து ஒத்துக்கலை நம்ம ஆளுங்க ஓகேவா? ஸோ இதை என்ன சொல்கிறாங்க பாருங்கள், கிரிப்ஸ் ப்ரொபோசல் வேர் ரிஜெக்டட் பை த முஸ்லீம் லீக். ஃபஸ்ட்டு முஸ்லீம் லீக் வந்து இதை வந்து ஒத்துக்கலை. ஏன் ஒத்துக்கலைன்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, முஸ்லீம் லீக் அவங்களுக்கு தனி நாடு கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. முஸ்லீம்ஸுக்கு தனி நாடு, டூ கண்ட்ரீஸு, இந்தியா வந்து ரெண்டாக பிரிங்கன்றாங்க ஓகேவா? ஒன்று வந்து இந்தியா, ஒன்று வந்து பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையா? முஸ்லீம்ஸுக்கு தனி நாடு கொடுன்னு கேட்குறாங்க. ஸோ அப்படின்றப்ப இந்த கிரிப்ஸ் மிஷனில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரிப்ஸ் ப்ரொபோசலில் வந்து அந்த மாதிரி தனி நாடு கொடுக்குற அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2 நாடு 2 கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படின்னு கேட்குறாங்க. 2 கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி, ஒன்று வந்து இந்தியாவுக்கு, இன்னொன்று வந்து பாகிஸ்தானுக்கு. அந்த மாதிரி எதுவுமே இந்த கிரிப்ஸ் ப்ரொபோசலில் வந்து இல்லை. ஸோ அதனால் அவங்க வந்து எதிர்க்கிறாங்க ஓகேவா? இப்போ அதான் பாருங்கள், 2 செப்பரேட் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படின்னு சொல்லி இவங்க டிமாண்ட் வைக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு இது பிடிக்கல. இன்னொன்று காந்தி என்ன சொல்கிறாருன்னா, போஸ்ட் டேட்டட் செக் ஆஃப் அ கிராஷிங் பேங்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஸ்டேட்மெண்ட் ஓகேவா? அது என்ன போஸ்ட் டேட்டட் செக் ஆஃப் அ கிராஷிங் பேங்க் அப்படின்னா, ஒரு பேங்க் திவாலாக போகுது, அந்த திவாலாக போகிற பேங்க்கில் நான் ஒரு போஸ்ட் டேட்டட் போட்டு ஒரு செக் போட்டு தரேன்னு வச்சுக்கோங்க, பின் தேதியிட்டு ஒரு செக் போட்டு தரேன்னா, அது பேங்க்கே இழுத்து மூட போகிறாங்க. அப்படின்றப்ப நான் பின் தேதியிட்டு போட்டு கொடுத்தா என்ன, போட்டு கொடுக்கலான்னா என்ன, அது செக்கு கொடுக்காத மாதிரி தான் அர்த்தம். ஏன் அவர் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி இங்கிலாண்டே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வாரில் தாண்டி வருவாங்களான்னு தெரியல ஓகேவா? ஏன்னா அவங்க செகண்ட் வேர்ல்டு வாரில் இருக்காங்க ஓகே, அவங்க அதை தாண்டி அவங்க வருவாங்களான்னு தெரில. அப்போ நீயே ஓ நாடே இருக்குமான்னு தெரில ஓகே, இங்கிலாண்டுன்னு ஒன்று இருக்குமானே தெரில. அப்படி இருக்கும்போது நீ எங்களுக்கு வந்து நாங்கள் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அமைச்சு தரேன்னு சொல்லிட்டு நீ எங்களுக்கு வந்து ஒரு இது சொல்லிக்கிட்டு இருக்கிய ஓகேவா, அதுக்கு ஒரு ப்ரொபோசல் சொல்லிக்கிட்டு இருக்கிய, அதை என்ன சொல்கிறாங்க, போஸ்ட் டேட்டட் செக்கு ஆஃப் அ கிராஷிங் பேங்க். நீயே இருப்பியான்னு தெரியல, நீயே திவால நாடே வந்து முடிஞ்சிடும் போல் செகண்ட் வேர்ல்டு வாரில் ஓகேவா, அந்த மாதிரி நிலைமையில போயிட்டுருக்கு. ஆனால் வந்து நீ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அமைக்கிறதுக்கு நீ எங்களுக்கு ரூல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி தான் என்ன சொல்கிறாரு, போஸ்ட் டேட்டட் செக் ஆஃப் அ கிராஷிங் பேங்க்கு. புரியும்னு நினைக்கிறேன் ஓகேவா? இந்த நேதாஜி என்ன சொல்கிறாரு, நேதாஜி வந்து பார்த்துட்டு டீப்லி டிப்ரெஸ் ஆகிட்டார் இதில் ஓகேவா? என்ன பண்ணிட்டாரு, டீப்லி டிப்ரெஸ்டு நேதாஜி ஓகேவா? சரி ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நேதாஜி இல்லை, ஜவஹர்லால் நேரு ஓகேவா, தப்பாக எழுதிருக்கேன் ஓகே. அவர் வந்து என்ன சொல்கிறாரு, இதை படித்து பார்த்துட்டு டீப்லி டிப்ரெஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்னது, இந்த கிரிப்ஸ் ப்ரொபோசலை பார்த்துட்டு ஓகேவா? சரி அவ்வளோதான். அப்புறம் பாருங்கள், 1945 எலெக்ஷன்ஸு. 1945 என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து எலெக்ஷன் நடக்குது எங்கே, இங்கிலாண்டில் 1945 ஓகேவா? 2 பார்ட்டி இருக்காங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா கன்சர்வேட்டிவ் பார்ட்டி, இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா லேபர் பார்ட்டி ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கன்சர்வேட்டிவ் பார்ட்டி தோற்று லேபர் பார்ட்டி தான் என்ன பண்ணுறாங்க, பவருக்கு வந்து வராங்க ஓகேவா? அது யார் வந்து வின் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளெமெண்ட் அட்லி வந்து வின் பண்ணுறாரு ஓகேவா? ஸோ 1945 எலெக்ஷன் இங்கிலாண்டில் நடக்குது, அதில் யார் வின் பண்ணுறா, கிளெமெண்ட் அட்லி வந்து வின் பண்ணுறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இந்தியாவுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுத்துடலாம், இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, நிறையா காலனிஸ் இருக்குது பிரிட்டிஷ் கீழே, அதெல்லாம் வச்சு அவங்களால சமாளிக்க முடியல ஓகேவா? ஸோ நம்ம வந்து நம்மளே மட்டும் பார்த்துக்கலாம்,
மற்றவங்களுக்குலாம் நம்ம வந்து ஓரளவு ஃப்ரீடம் வந்து கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, கேபினட் மிஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து அனுப்பிச்சி விட்றாங்க இந்தியாவுக்கு. ஓகேவா? ஸோ கேபினட் மிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மெம்பர் இருக்காங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெத்திக் லாரன்ஸு, சார் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸு, இன்னொன்று வந்து ஏவி அலெக்சாண்டர். ஓகேவா? ஸோ 3 பேரையும் அனுப்புகிறாங்க. எப்போ வராங்க? மார்ச் 24, 1946. கேபினட் மிஷன் வந்து அவங்க பிளானை வந்து எப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, May 16, 1946. ஓகேவா? ஃபஸ்ட்டு வரது எப்போ? மார்ச் 24, 1946. ஓகேவா? சரி, இவங்க வந்ததுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க, கான்ஸ்டியூண்ட் அசம்பிளினே ஒன்று அமைக்கிறாங்க இந்தியாவில். இவங்களோட பிளான் படி தான் என்ன ஆகுது, கான்ஸ்டியூண்ட் அசம்பிளின்னு ஒன்று அமைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து எப்படி அமையுது, அதுக்கப்புறம் எப்படி வந்து அவங்க ஒர்க் பண்ணி நமக்கான கான்ஸ்டியூஷன் வந்து உருவாக்குறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்த வர வீடியோஸில் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சென்ட் பண்ணி விடுங்க. அப்புறமேட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.